अस्सलामु अलैकुम। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எப்படி பழகுவார்கள் என்பதை அதன் ஒரு பகுதியை நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மதீனாவுக்கு வெளியே உள்ள பல பகுதிகளிலே மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக சில நாட்களை ஒதுக்கி மதீனாவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தங்குவார்கள். மஸ்ஜித் நபவியில் தங்குவார்கள். கலிமா சொன்ன உடனே இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாது. தொழுகை, நோன்பு, இதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கி வந்து தங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் ஒரு கூட்டமாக மதீனாவுக்கு வந்தோம். வந்து ஒரு 20 நாட்கள் ஃபகம்னா ஐந்தஹு 20 லைலா 20 நாட்கள் அங்கே தங்கியிருந்தோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்து ஒரு 20 நாள் தங்குறாங்க. அந்த 20 நாள் தங்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாவை இடப்பு பார்ப்பாங்கல்ல, எப்படி நடப்பாங்க, இவங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் என்னங்கிறத சொல்கிறாரு. ஓ கான ரஹீமன் ரஃபீகா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது ரொம்ப அன்பு உள்ளவராகவும் ரொம்ப இரக்கமுள்ளவராகவும் இருப்பார்கள். 20 நாள் தங்கியிருக்கிறோமே, வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா என்ன செய்வோம், விரட்டி அடிக்க பார்ப்போம். இத்தனை நாளாக இருக்கிறான், எப்போ போவான், எங்கே இருக்கிறான் என்றெல்லாம் மனிதர்கள் நினைப்பார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமமான நேரத்தில் ஹிஜ்ரத் பண்ணி வந்து கஷ்டமான நேரத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கூட ஒரு 20 நாட்கள் வந்து ஒரு கூட்டம் தங்கும் பொழுது அவங்கள வித்தியாசமாக பார்க்கல, அன்போடு அரவணைப்போடு இருந்தார்கள். எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, பலம்மாரா ஷவுக்கனா இலா அஹாலினா, அவங்க 20 பேர் பல பேர் தங்கி இருக்கிறாங்கல்ல, அவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிப்பாங்க. என்ன பேசிக்கிடுவாங்க? வீட்டை விட்டு வந்து 20 நாள் ஆச்சு, பிள்ளைகளை பார்க்கணும் போல இருக்குது, மனைவியை பார்க்கணும், இப்படி பேசுவாங்கல்ல. இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு, நீங்கள் போதும், படித்தது போதும், நீங்கள் வீட்டு ஆசை உங்களுக்கு வந்து விட்டது, நீங்கள் வீட்டில் போய் இன்னும் செய்யுங்க, சந்தோஷமாக குடும்பத்தோடு போய்க்கிறீங்க. அதுதான் சொல்கிறார். ரொம்ப எங்கள் மீது அக்கறை உள்ளவங்களாகவும் அன்பு உள்ளவங்களாகவும் இருந்தாங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், இதெல்லாம் கவனிக்கிறாங்க. வந்தாங்க போனாங்கன்னு இருக்கிறதில்ல, வந்தவருடைய பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அவங்க என்ன மாதிரி எண்ணத்தில் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக இருக்கிறார்களா, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போகிறது என்பதற்காக இருக்கிறார்களா, இதையெல்லாம் கவனித்து அவங்க ஊருக்கு போகிற ஆசை வந்துருச்சு என்று அறிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, எரிஜுவு, நீங்கள் போய் போதும், படித்தது போதும், போங்க, கூனு ஃபீஹிம், நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோட இருந்து கொள்ளுங்கள், அப்புறம் அல்லி முகம், அவங்களுக்கு இந்த கற்றதையெல்லாம் கற்றுக் கொடுங்கள், என்னத்தை 20 நாள் படித்தீங்களோ அதையெல்லாம் உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அந்த தொழுகை சட்டங்களை எல்லாம் சொல்லி அனுப்புகிறார்கள். இது புகாரியில் 628 ஹதீஸில் இருக்கிறது. நம்ம கூட ஒரு ஹதீஸ் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், சல்லு கமாராயித்து முனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா. அது இவருக்கு சொன்னது தான். இவர் வெளியூர்லேருந்து வந்திருந்தார்ல, அந்த 20 நாள் பாடத்தில் சொன்ன ஹதீஸ் தான் இது. என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் என்பது கூட இவர் தான் அறிவிப்பார். மாலிக் இப்னு ஹுவைரிஸ்ங்கிற ஒரு சஹாபி. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மஸ்ஜித் நபவியில் பல நாட்கள் வந்து பல பேர் தங்குவார்கள். இவர் மட்டும் தங்கலை, நிறைய பேரும் தங்கி இருக்கிறாங்க. இவர் இடையில போனதுனால என்ன செய்கிறார், அதை சொல்லி காட்டுறார். 20 நாளைக்கு மேலே எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும், இளைஞர்கள் அவர் இருந்தோம்னு சொல்கிறார். நாங்கள்லாம் இளைஞர்கள் அவரை இருந்தோம், அதனால் ரொம்ப நாளைக்கு தங்க முடியலன்னு சொல்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பண்பாடு இதில் விளங்குது. மக்களை வந்து படிக்க வந்தவங்க என்னது, ஓசி சாப்பிட வந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, வந்தால் படிக்க வந்தாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இல்லாமல் மார்க்கத்தை கற்பதற்காக தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தந்தையை மாதிரி ஒரு அன்போடும் அக்கறையோடும் பயன்படுத்துவார்கள் என்பதை இதில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்துக்கு அலுபா என்றதுக்கு பேர், ஒட்டகத்துக்கு பேர் வைப்பாங்க. நம்ம காலத்து நாய்க்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருந்தால் என்ன செய்வாங்க, பேர் வச்சுக்கிடுவாங்க. அறுத்து திங்கிறதுக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய 100 கணக்கில் இருக்கும். 1 2 எடுத்து சிறப்பாக வளர்க்கும் பொழுது அதுக்கு ஒரு பேர் வைத்துக் கொள்வார்கள். குதிரைக்கு பேர் வைப்பார்கள், ஒட்டகத்துக்கு பேர் வைக்கிற அந்த அரபு நாட்டில் ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து அலுபாங்கிற பேரில் ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் என்ன செய்யும்னா, எந்த ஒரு பந்தயத்தில் ஒட்டக பந்தயம்லாம் வைப்பாங்க, ஒட்டகத்தில் எது வேகமாக போகுது, ஒட்டகம் குதிரைக்கெல்லாம் பந்தயம் வைப்பார்கள். ஏன் பந்தயம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், அன்றைக்கு போர்க்களத்துக்கு தான் பெரிய ஆயுதமாக இருந்தது. அதுக்கு பயிற்சி கொடுக்கலன்னா நாளைக்கு போக முடியாது. டெய்லி என்ன செய்வாங்க, அந்த ஒட்டகத்தை ஓட விட்டு வேகமாக ஓடுறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா போட்டிலாம் வைப்பாங்க. அப்போ அந்த போட்டி வைக்கும் பொழுதெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ் வைத்திருந்த அந்த ஒட்டகத்தை எதுவும் மிஞ்ச முடியாது. அந்த ஒட்டகத்தில் எல்லாரும் வைத்திருக்கிற ஒட்டகத்தை விட அவங்களுடைய ஒட்டகம் என்ன செய்யணும்னா, எந்த போட்டி வச்சாலும் அதான் முதல்ல வரும். அதையும் சொல்கிறாங்க, ஒக்கானத்தில் துஸ்பகு, அந்த ஒட்டகம் வந்து வெல்ல முடியாத ஒரு ஒட்டகமாக இருந்தது. அன்றைக்கு மக்கள் வச்சிருந்த ஒட்டகங்கள்லேயே எப்போ போட்டிக்கு வச்சாலும் 2வதுக்கு தான் போட்டி நடக்குமே தவிர முதல் ஒட்டகம் எதுங்கிறது போட்டி கிடையாது. அந்த அளவுக்கு இதுதான் ஜெயிக்கும், அப்படி இருந்திருக்குது. அப்போ ஜா ஆராபியும் ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாருன்னா, ஒரு தடவை அவர் ஒட்டகத்தையும் கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து அந்த போட்டி நடக்கிறது. வந்தால் அந்த ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை விட அந்த ஒட்டகம் நெஞ்சிருச்சு, முதல் எடுத்து ஓடியாந்து விட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆலிக்காரல் முஸ்லிமீனா, முஸ்லீம்களுக்கெல்லாம் அது பெரிய கடுமையான பிரச்சனையாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒட்டகத்தை இந்த கிராமவாசி வந்து வீழ்த்திட்டார, இவர் ஜெயிச்சிட்டார என்று சொல்லி ரொம்ப கடுமையான முறையில் அவங்க கவலைப்பட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டார்கள், சுபிகத்துல் கலுபா, இந்த கலுபா ஒட்டகம் வந்து தோத்து போச்சே என்று மக்களும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த பேசிக்கொண்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்ன ஹக்கன் அலல்லாஹி, அல்லாஹ்வுடைய விதி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஏற்ப செய்யும் என துன்யா இல்லா உலகு, எந்த ஒரு பொருளை இந்த துன்யாவில் மேலே வைக்கிறானோ அதை கீழே போடாமல் இருக்க மாட்டான். மேலே போனால் கீழே தான் வரும். அப்படி தான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்ற மேலே உள்ள மேலேயே இருக்காது, கீழே உள்ளது கீழே இருக்காது.
சுற்றிக்கிட்டு தான் வரும். அல்லாவுடைய இது ஏழை பணக்காரனாவோ, பணக்கார ஏழையாவோ, மேலே உள்ளவன் கீழே வருவான், கீழே உள்ளவன் மேலே வருவான். இப்படி தான் ஒரு இயல்பாக இருக்குமே தவிர இப்போ பார்த்தாலும் ஒன்று ஜெயித்து கொண்டே இருக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு இயல்பாக எடுத்துக்கொண்டார். இதில் பல விஷயங்களை கவனிக்கணும். பொதுவாக இந்த விளையாட்டில் ஒரு ஜெயிக்கிறது தோக்குறது இருக்குல்ல, அதில் எப்படி மக்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. குதிரை பந்தயம் வைப்பாங்க, சேவல் சண்டை விடுவான். அதில் அவன் விட்டு சேவல் தோத்துருச்சுன்னு சொன்னால் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிடுவான், வெளியே நடமாட மாட்டாங்க. சேவல் தோற்று போச்சே, கோழி சண்டை சேவல் சண்டைலாம் விட ஆட்டு சண்டை விடுவாங்க. இந்த சண்டையில் தோத்துருச்சின்னு சொன்னால் அது என்னமோ தனக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி மாதிரி என்ன செய்கிறான் மனிதன் நினைக்கிறான். இப்போ கூட என்ன செய்கிறாங்கன்னா 2 அணியினர் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு வைங்களேன். அது நாட்டுக்கு தான் சம்மந்தம் இருக்கா? அது இப்போ சில பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு, அவங்க வருமானத்துக்கு விளையாடுறாங்க. என்னமோ இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் தோத்துருச்சுமாங்க. இந்தியாவும் பாகிஸ்தான் சண்டையிட்டு போரில் தோத்த மாதிரி. அது சில 2 நபர்கள் விளையாடக்கூடிய திறமை உள்ளவன் ஜெயிப்பான், திறமை இல்லாட்டி தோற்று போயிடுவான். அந்த 10 பேர் 11 பேர் ஜெயிக்கிறதுனாலே தோக்குறதுனாலையோ அது நாட்டுக்கு பாதிப்புலாம் இல்லை. அப்படி எடுக்கணும் வெற்றி தோல்வியை. இது ஒட்டகம் தோற்று அதனால என்ன இருக்குது, எனக்கு என்ன தோல்வி? அதனால ஒட்டகம் தோற்று போச்சுன்னா அதனால எனக்கு என்ன இருக்குன்னு. அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி எடுத்துக்கிறாங்க? இந்த தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளணும். எந்த விளையாட்டில் தோற்றாலும் என்ன செய்கிறாங்க, பரிசில் தோற்று தற்கொலையெல்லாம் பண்ணுறாங்கல்ல, மார்க் கம்மியாக வாங்கினா அந்த மாதிரியான மென்டாலிட்டிக்கெல்லாம் மறுநாடியாக இது இருக்கிறது. இதுதான் ஜெயிக்கும் என்று காலகாலம் பேர் வாங்கிட்டு இருந்த ஒரு ஒட்டகம் ஒரு தடவை திடீர்னு ஒரு கிராமவாசியுடைய ஒரு ஒட்டகத்தை போய் தோத்துருச்சுன்னு சொன்னால் அது எப்படி அதை ஒட்டகத்தை வளர்க்குறவர் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி அவங்க இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்பை ஏற்படுத்தாது. இது சாதாரண விஷயம், ஜெயிச்சாலும் சாதாரண விஷயம், தோத்தாலும் சாதாரண விஷயம். இதுக்காக வேண்டி மனிதன் அலட்டிக் கொள்வானா என்பதோடு நடந்து கொண்டது மாத்திரம் இல்லாமல் அதை மக்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவத்தையும் சொல்கிறாங்க. எப்படி மேலே போனால் கீழே தான் போகிற, என்ன பெரிய பிரச்சனையா இது? மேலே எது போனாலும் சரி இது செய்யும், கீழே வரத்தான் செய்யும் என்றும் அறிவுரை சொன்ன காட்சியை பார்க்குறோம். இது புகாரில் 6501வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட எப்படி கிராமவாசி ஜெயிச்சிட்டானோ அவன் மேலே கடுமையான கோவப்படுவாங்க. அந்த அந்த ஒட்டகத்தை கொண்டு விடுவாங்க, போட்டிக்கு விட்டதை என்ன செய்வாங்க, சாவடிச்சிருவாங்க, பல மாதிரி இருக்கும். அந்த ஜெயிச்சவனை எதிரியாக பார்ப்பாங்க. அவனுடைய ஒட்டகம் ஜெயிச்சு அவன் ஜெயிச்சான்ற அர்த்தம் அப்படி எடுத்துக்கிற மாட்டாங்க. உலகத்தில் இன்னைக்கு உள்ள இந்த விளையாட்டுங்கிற வெறி உரிய முறையில் புரிந்து கொள்ளாமல் இப்படி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுலேயும் கரெக்டாக ஷார்ப்பாக சரியான ஒரு பார்வையை நமக்கு தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ மக்கள் விருந்துக்கு அழைப்பாங்க, உங்களை அழைப்பாங்க, இப்போ நம்ம எல்லாரும் அழைக்கிறாங்க. இந்த அழைக்கும் பொழுது பெரிய பிரமுகர் மாதிரி ஆட்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள அழைக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த விருந்து ஏற்பாடு செய்யணும். அப்படி தானே வச்சுக்கணும். முக்கியமான ஒரு தலைவரை போய் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு விருந்து வாங்க, பழைய சோறு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னா நல்லா இருக்குமா? இப்போ நீங்கள் கூப்பிடுவீங்களா? முதல்ல அவர் தான் வருவாரா? ஒரு ஆள் முக்கியமான ஒரு பிரமுகர்னு கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கஞ்சி குடிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கூட அவருக்கு ஏற்ற உணவை தான் நீங்கள் கொடுக்கணும். அப்படி நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கொடுக்கறது தான் சரியான விருந்தோம்பல் என்று நம்மளும் நினைக்கிறோம். அவரும் அப்படி தான் எதிர்பார்க்குறாரு. முக்கியமான ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சாதாரண உணவுகளை ஜீர்ணித்து கொள்ள மாட்டார்கள். அது என்னமோ இழுக்கு மாதிரி நினைப்பார்கள், அவமானமாக நினைப்பார்கள். மக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆட்டு இறைச்சி இருக்குல்ல, ஆட்டு இறைச்சி அதில் ரொம்ப உயர்வானது எதுன்னு கேட்டால் அந்த தொடக்கறி இருக்குல்ல, தொடை பகுதி, அந்த தான் உயர்வானதாக கருதுவாங்க. அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால என்ன செய்வாங்க, அது உயர்வானது, அந்த கறி கொடுத்தாங்கன்னா நல்லா கவனிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. ஆட்டிலேயே மட்டமானது எதுன்னு கேட்டால் அந்த காலு கீழே அந்த குழம்பு இருக்கும்ல, கால் நடக்கிறதுக்கு உள்ள பகுதி, அந்த குழம்பு மட்டும் வெட்டி சூப்பெலாம் போடுவாங்க. அந்த கால் குழம்பு, அந்த கால் குழம்பு தான் உள்ளதில் மட்டம்னு கருதுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ தொடக்கறிக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன், நீ கால் குழம்பு இருக்க அதை வச்சு கூப்பிட்டு என்ன விருந்து கிடைச்சாலும் வருவேங்கிறாங்க. தொடக்கறின்னு சொல்லுவது அந்த அந்த ஆட்டு இறைச்சியில் அதான் மேலான பகுதி, ரொம்ப டேஸ்டான பகுதி, விலை கூடின பகுதி, அதிகமாக ருசியாக இருக்கக்கூடிய பாட்டு அதுதான். அதனால் அதை உயர்வாக அந்த மக்கள் கருதுனாங்க. அந்த கருதின மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, லவ் துயிலா திராயின் அவ் குராயின், நீங்கள் ஒரு தொடக்கறி இருக்கிறது என்று சொல்லி என்னை அழைத்தாலும், விருந்துக்கு அழைத்தாலும், அவ் குராயின் அல்லது கால் குழம்பு இருக்குது, கால் வெட்டின ஒரு ஆட்டு காலுடைய குழம்பு இருக்குது, அதை வச்சு குழம்பு வச்சுருக்குறோம், சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டாலும் சரி, இல்லை அஜப்து, நான் பதிலளிப்பேன், போவேன். நீங்கள் எந்த விருந்துக்கு என்னை கூப்பிடலாம், விருந்து ரசூலுல்லாஹ் அழைக்கிறமேண்டி சிறப்பு ஏற்பாடுலாம் செய்ய வேண்டியதில்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை சாப்பிட கூப்பிடுங்க, வருவேன். இப்படி இந்த விருந்துக்கு போகக்கூட அப்படி இருப்பாங்களா? விருந்தாளியை கவனிக்கிற லட்சணம் எதுவான்னு நம்மளை கேட்டுருவோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணுறாங்க. மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த விருந்தோம்பலை பார்க்குறாங்க. விருந்தோம்பல்ங்கிற பேரில் தனக்குத்தானே சிரமத்தை ஏற்படுத்தி கொள்கிற காட்சியை பார்க்குறாங்க. அதே மாதிரி விருந்துக்கு போகிறவர் என்ன பெரிய அன்னை கிரீடம் வச்ச மாதிரி அவர் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவராக இருப்பார். அன்னை கிரீடம் வச்ச மாதிரி தனக்கு உயிர் வந்தால் நினைக்கிறார்கள். மக்கள் அவமதிக்கிறது தானே, இந்த வீட்டில் சாப்பிட போவேன், இந்த தரத்தில் சாப்பிட போக மாட்டேன்னு ஒருத்தர் நினைத்தானே. ஆனால் அவன் மக்களை வந்து பாரபட்சமாக பார்க்குறான்ல, இழிவாக பார்க்குறானே. நம்ம பிடிக்காத உணவாக இருந்தாலும் அவன் அன்பாக தருகிறான். அன்பாக தரக்கூடியதை நம்ம பார்க்கணுமே தவிர அது பிடிக்காட்டாலும் அந்த அன்புக்காக போய் சாப்பிட்டு வரணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு வந்து தொடைக்கறி விருந்து வைத்து கூப்பிட்டாலும் நான் வருவேன். இந்த கால் குழம்பு தூக்கி போட்டுருவோம்ல சில நேரத்தில், ஏழைகள் பணக்கார விட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் ஏழைகள் விட அந்த கால் குழம்பையும் போட்டு என்ன செய்வாங்க, ஒரு கசால்னா மாதிரி வைக்கிறதுக்கு பயன்படுத்திடுவோம். எலும்புன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த எலும்பு விருந்துக்கு என்னை கூப்பிட்டாலும் நான் வருவேன். கறி விருந்து போட்டாலும் நான் வருவேன், என்னை கூப்பிடுங்க, கூப்பிட்டால் நான் பதிலளிப்பேன்னு சொல்லுவதன் மூலமாக அந்த ஏழை போல எல்லாருமே ரசூலுல்லாஹ் முன்ன நெருங்கலாம். விருந்துக்கு எப்படி கூப்பிடணும் யோசிப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொடுக்க ஆசைப்படுறோம், நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறது, ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாருன்னு அதுக்கு இந்த பெரிய சிறப்பான ஏற்பாடுலாம் செய்யணுமே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா இல்லையா? அவங்களுடைய மன்னராக இருக்கிறாங்க, சக்கரவர்த்தி ராஜாவாக இருக்கிறாங்க, அதுபோக ஆன்மீக தலைவராக இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு மாமனிதரை நம்ம விருந்துக்கு அழைக்கிறதா இருந்தால் அதுக்குரிய தகுதி இருக்கணுமான்னு நினைக்கிறாங்க. தகுதிக்கு வேண்டி இல்லைங்கிறாங்க. விருந்துக்கு என்ன தகுதி வேண்டி இருக்கிறது? விருந்துக்கு முகபத்து தான், அந்த அன்பு தானே தவிர விருந்துக்குன்னு ஒரு பெரிய தகுதியெல்லாம் கிடையாது என்று அதை உடைக்கிறாங்க. உடைச்செறியக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி சொன்னாங்க, உகுதிய இலை எதிராகவும் நோக்குறாவும், நீங்கள் விருந்து கிடைக்க வேண்டியதில்லை, எனக்கு ஹதியாவை கொண்டாந்து தர்றீங்க, ஒரு தொடக்கறியை கொண்டாந்து தர்றீங்களா, சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அல்லது இந்த குழம்பு வெட்டி போட காலுடைய குழம்பு இருக்கும்ல, அந்த பீஸை கொண்டாந்து இதை வச்சுக்கிறேங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக வாங்கிக்கிறோங்கிறாங்க. இது என்ன கொண்டு தூக்கி தெருவில் போடுறான்னு சொல்லுவோம். நம்மளாம் எதை தெருவில் போட்டுன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி பொருளை எனக்கு கொண்டு வந்தாலும் கபில் தூ, நான் கபூல் செய்து கொள்வேன். அப்போ விருந்துக்கு நீ அழைச்சாலும் நான் வருவேன், நீ அந்த பொருளை எனக்கு நான் தந்தாலும் வாங்கிக்கிடுவேன். அப்போ அன்பளிப்பாக தரும் பொழுது பெருசு சின்னது பார்க்க மாட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை அன்பளிப்பு கொடுக்க நினைப்பாங்க, இதை போய் ரசூலுல்லாஹ் கொடுக்குறது, அவர்கிட்ட சின்ன ஏதோ ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரு 2 பேரிச்சை மலம் தான் இருக்கு, ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு வருவோம்னா ரசூலுல்லாஹ்க்கு போய் பேரிச்சை மலத்தை கொடுக்குறதா? அவங்க தரஜா என்ன அப்படி நினைத்து கொண்டு தயங்குவாங்கல்ல, அந்த தயக்கத்தை உடைக்கிறாங்க. மக்கள் வந்து மக்களோட மக்களாக நம்மளை கருதணும், நம்மளை தனி அந்தஸ்து கொடுத்துடக்கூடாது, நமக்கு தனி ஏற்பாடு செய்யக்கூடாது, நமக்காக தனி சிரமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க என்னவாக இருக்கிறாங்க அப்படி இருங்க. நீங்கள் ஏழையாக இருந்தால் ஏழையாகவே இருங்க, ஏழையாக இருந்து கொண்டு ஏழை எப்படி உபசரிப்பான்னு அப்படி உபசரிப்பு செய்யுங்க. நீங்கள் வசதி உள்ளவர் இருந்தால் அது மாதிரி செய்யுங்களே தவிர எனக்காக வேண்டி நீங்கள் கடன் வாங்கி சிரமப்பட்டு என்னை உபசரிக்கிறேன்னு ஆளாகிறாதீங்கன்னு சொல்கிறாங்க. இது புகாரியில் 2568வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, முஆத் இப்னு ஜபல் அவர் ஒரு யமன் நாட்டுக்கு அவரை கவர்னராக பல பேர் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம் வரைக்கும், அவன் மௌத்தாகிற நேரம் வரைக்கும் அவர் அங்கே கவர்னராக தான் இருக்கார். யமன்கிற பகுதிக்கு வந்து ஒவ்வொரு பகுதிக்கு ஆளுநர் அனுப்புவாங்கல்ல, ஆட்சி அவங்க இருந்தால் கூட அந்தந்த பகுதி நிர்வாகத்துக்காக ஒரு ஆள் நியமித்து அனுப்புவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா முஆத் இப்னு ஜபல். அவர் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஏமனுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது போயிட்டு கூடவே அவர் ஒட்டகத்தில் ஏற்றி வைத்து கொண்டு அவரை பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து செய்ய மாட்டாங்க, பெரிய முக்கியமான பிரமுகர்கள் வந்து யாரையும் பின்னாடி ஏற்றிட்டு போக மாட்டாங்க. ஒரு டிரைவிங் பண்ண மாட்டாங்களே, பெரிய ஒரு அமைச்சராக இருக்கிறவர் உங்களை ஏற்றிட்டு போவாரா? ஏற்றிட்டு போக மாட்டார். அப்போ டிரைவிங் மாதிரி தான் ஏறக்குறைய ஒட்டகத்துக்கு பின்னாடி வைத்து ரசூலுல்லாஹ் வந்து அவரை ஏற்றிட்டு போகிறாங்க. இப்படிலாம் வந்து பிரமுகர்கள் செய்ய மாட்டாங்க. பிரமுகர்கிட்ட சிங்கிளாக தான் போகணும். நான் சமமாக நான் ஒரே ஒட்டகத்தில் உட்காந்து நான் உனக்கு ஓட்டிக்கிட்டு போகிற ஓட்டுநர் மாதிரி வர்றதான்னு நினைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி உட்கார வைத்து பேசிக்கிட்டே போகிறாங்க. மதீனா எல்லை வரைக்கும் போய் விட்டுட்டு வர்றதுக்காக வேண்டி. அப்போ போகும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஆத் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் லப்பைக்குன்னு சொன்னோன்னே, மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், யார் ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை சிதுக்கம் மின் கல்பிஹி, கல்புல உள்ளத்தில் இருந்து உண்மைப்படுத்திய நிலையில் ஒருவன் சொல்வானே, ஆனால் ஃபார்மாலிட்டி சொல்லக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா மனசுலேருந்து சொல்கிறான்னா கரெக்டாக நடக்கிறதுன்னு அர்த்தம். மனசுலேருந்து சொல்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் பின்பற்றுன்னு அர்த்தம். யார் மனசில் இருந்து அதை உண்மையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறானோ, இல்லா ஹர்ரம் அல்லாஹு அலன்னார், அவனை வந்து நரகத்துக்கு அல்லாஹ் அவனை தடுத்து விடுகிறான், அவன் நரகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அஃபலா உஹ்பிரு பிஹின் நாஸ், இதை மக்களுக்கு நான் போய் சொல்லட்டுமா? இது மேலோட்டமாக சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா, தொழுகை நோம்பலாம் வேண்டியதில் போல இருக்குது, இது சொன்னால் போதுமே, நரகம் ஹராம்னு சொன்னால்
சொர்க்கம் கன்ஃபார்ம்னு தானே ஆகுது. அப்போ எது கன்ஃபார்மு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலேயே நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகி போயிடும் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிடுவாங்க நினைத்து இவர் கேட்குறாரு, இந்த நற்செய்தி நான் மக்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மக்களுக்கு சொல்லாத, அவங்க சோம்பலாகி விடுவார்கள், புரிந்து கொள்ளாமல் என்ன செய்வாங்க, சோம்பலாகிடுவார்கள் என்று சொன்னார். கடைசியில் மௌத்தாகிற நேரத்தில் தான் மார்க்கத்தை மறைச்ச குற்றம் வந்துருமோன்னு பயந்து கொண்டு இதை அறிவித்தார்னு வருது. முஆத் அவர்கள் அறிவிக்காமல் பல நாட்கள் யாருக்கும் சொல்லலை. அப்போ இதில் அந்த டாபிக் இல்லை. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு ஊழியராக ஒரு கவர்னர் அனுப்பி வைக்கிறாங்கன்னா அவர் போயிடுவான்னு அனுப்பிவிடல, அவரை ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு மதீனா எல்லை வரைக்கும் அவர் அனுப்பிவிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போகக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இது புகாரில் 128வது ஹதீஸில் இருக்குது. இன்னும் போயிட்டு லீவில் வருவார்ல, போயிட்டு வீட்டுக்கு வர போவார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஆத் இப்னு ஜபல் வந்துட்டாரா, நான் போகணும்னு சொல்லும்போது அனுப்பிவிட போகிறாங்க. எப்படி அனுப்பிவிட போகிறாங்க? முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்தில் உட்காந்துருக்கார், ரசூலுல்லாஹ் கூட நடந்து வர்றாங்க. முஆத் இப்னு ஜபல் அவர் ஊழியராக கவர்னர் அந்த ஒட்டகத்தில் போக போகிறாரு, அவர் ஒட்டகத்தில் வர்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வழி அனுப்ப வர்றாங்க. மதீனாவுடைய எல்லையுடைய கடைசி வரைக்கும் அனுப்பிட்டு மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க, பேசிக்கிட்டே வர்றாங்க, அறிவுரை சொல்லிக்கிட்டு எப்படி நடக்கணும் போகணுண்டு. அப்போ அந்த அவரும் கீழே இறங்கவும் இல்லை, இப்போ ரசூலுல்லாஹ் நீ நான் இருக்குமே நீ என்ன மேலே இருக்குன்னு கேட்கவும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜமாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசிஹி முஆத் இப்னு ஜபல் அவர்களோடு வசியத்து செய்து கொண்டு அறிவுரை சொல்லி கொண்டே ரசூலுல்லாஹ் வந்தார்கள். முஆதுன் ராகிபுன், முஆத் அவர்கள் வாகனத்தில் இருக்கிறார்கள். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்ஷி தஹத ராஹிலதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாகனத்துக்கு கீழே நடந்து வர்றாரு. அவர் வாகனத்தில் ரசூலுல்லாஹ் நடந்தே வர்ற அந்த வாகனத்தில் போக போகிறார். அவர் அந்தஸ்துக்காக வேண்டி ஏறி உட்காரல, அதில் தான் யமனுக்கு அவர் போகணும். அந்த வாகனத்தில் ஏறி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கீழே நடந்துக்கிட்டே பேசிட்டு வர்றாங்க. இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இப்படி யாராவது நடப்பாங்களா? இப்படி தலைவராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு அந்தஸ்தில் உள்ளவர்கள் தனக்கு கீழே உள்ள ஊழியர்களை புகார வைத்து விட்டு அவர்கள் நடந்து வருவார். நான் ஏறிக்கிறேன் நீங்கள் நடந்து வான்னு சொல்லுவார்களே தவிர இப்படி செய்யவே மாட்டார்கள். அதே மாதிரி சொன்னாங்க. கடைசி அது எப்போ நடக்குது, லாஸ்ட் வருஷம். இது பல தடவை போயிட்டு வந்திருக்காரு. இது நடந்தது லாஸ்ட் வருஷம், நல்ல வயசாகி போயிருப்பாங்க. இதை சொல்லும் பொழுது அந்த மௌத்தாகிற வயசு அது, அந்த நேரத்தில் இது சொல்கிறாங்க. அப்போ நடந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இருக்குது. அந்த மாதிரி நேரங்கள் எதை சொல்கிறோம்னு கேட்டால் அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பாத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு நீ என்னை சந்திக்க மாட்டாய், மௌத்தாயிருவாங்கிறாங்க. இந்த ஆண்டுக்கு பிறகு என்னை நீ சந்திக்க மாட்டாய், என்னுடைய கபரையோ என்னுடைய மஸ்ஜிதை தான் நீ பார்ப்பாய் என்று சொல்கிறாங்க. அப்போ இது எப்போ நடக்குது, கடைசி வருஷத்தில். மற்ற நேரங்களில் சேர்ந்து போயிருக்கிறாங்க. கடைசி வருஷத்தில் இவரை கவர்னரை அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை ஒட்டகத்தில் ஏற்றி வைத்து இவங்க தள்ளாத வயசில் இருக்கும் பொழுது இவங்க நடந்தே விட்டு மதீனா எல்லையை தாண்டின பிறகு மதீனாவை நோக்கி திரும்பினார்கள். திரும்பும்போது சொல்லி கொண்டே இருந்தார்கள், அவுலன் நாசிபி அல் முத்தகூன் மன்கானு வஹைது கானு, மனிதர்களில் நல்லவர் யார் என்று கேட்டால் அவர் சொல்கிறாங்க, இறுதியாக அனுப்பிவிடுவாங்க வழி அனுப்பி டாட்டா சொல்கிற மாதிரி. அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவுலன் நாசிபி அல் முத்தகூன், மனிதர்களில் எனக்கு ரொம்ப விருப்பமானவர் யார் என்று கேட்டால் இறைவன் அஞ்சக்கூடியவர்கள், மண் காணும் ஹைது காணும், அவர் எவராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எவராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடந்துக்க, அவங்க தான் எனக்கு பிடிக்கும், ஈரையச்சத்தை நடந்துக்கன்னு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் யாரையும் பேர்படுத்தியே பார்க்கறது இல்லை. சில நேரத்தில் அவர்களோடு தன்னை தாழ்த்தி கொள்கிறாங்க. சமமாக இருந்தாலே போதும் ஒரு மனுஷன்ட்ட, அதுவே உயர்ந்த இடம்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சமத்தை கூட பார்க்கலையில. அவங்க ஒட்டகம் தோற்று போகுது, அவர் இது மேலோங்குது, அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இவர் மேலே வைக்கிறாங்க, கீழே இறங்கி போகிறாங்க, அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, எதையும் பெருசாக எடுத்துக்கல. அப்போ ஆணவம் கர்வம் பெருமை கடுகளவு கூட கடுகுல சொல்லுவோம்ல, அப்படி ஒரு அளவு கூட இல்லாதவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். இன்னும் அவர்களை பற்றி நல்ல செய்திகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்பாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு நாட்டு நடப்பை பற்றிய செய்தி. 2018ஆம் ஆண்டு அந்த ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு இல்லையா, அதிலிருந்து நச்சு கழிவுகள் வர்ற காரணத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சுற்று வட்டார பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டு அதை மூட வேண்டும். அவங்க கெமிக்கல் தயாரிக்கிறாங்க, அதிலிருந்து நச்சு கழிவுகளை எல்லாம் மக்கள் பயன்படுத்த குடிநீரை கெடுக்கக்கூடிய வகையில், காற்றை கெடுக்கக்கூடிய வகையில், மக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா போராடுறாங்க. 2018 தொடர் போராட்டம்னா போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இந்த ஷாஹின்பாக் பண்ணோம்ல, அந்த மாதிரி 100 நாள் போராடுறாங்க. அதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம் தர்ணா பல வகையில் செய்கிறாங்க. 100வது நாள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது மே 22ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது.
100வது நாள் அன்னைக்கு தான் போராட்டம் ஆரம்பித்து 100வது நாள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக போகிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல, கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து முறையிட போகிறோம், மனு கொடுக்க போகிறோம்னு சொல்லி கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி அவங்க ஊர்வலமாக போகிறாங்க. ஊர்வலமாக பேரணியாக போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அரசு எந்திரம் வந்து அவங்க வந்து தகராறு பண்ணலை, அடிதடிக்கு வரல, ஊர்வலமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அவங்கள நோக்கி துப்பாக்கியால் சுட்டு என்ன செய்கிறாங்க, 13 பேர், 2 பெண்கள், 11 ஆண்கள், மொத்தம் 13 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழக்கிறாங்க. சாதாரண ஒரு போராட்டத்துக்காக வேண்டி துப்பாக்கி சூடு நடத்தி உயிரிழந்துடுறாங்க. இதை பார்க்கும் பொழுது அந்த உயிரிழந்த காட்சியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு தற்காப்புக்கு சுடுவாங்கல்ல போலீஸ் நடவடிக்கையே தெரியல, இது கொலைகார கும்பல் கொள்வாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நடந்திருக்கிறது. அந்த மாதிரியெல்லாம் பல புகார்கள் அப்போ வந்துச்சு. வந்தால் அது வந்து முதல்வராக இருந்தார்ல எடப்பாடி, அந்த மாதிரி ஒரு கொடூர மனுஷனை பார்க்க முடியாது. இவ்வளோ 13 பேர் செத்து இருக்குமே நினைஞ்சாரு, நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்டாரு. இவருடைய உத்தரவை கொண்டு தான் அவ்வளோ நடந்தது. நான் தொலைக்காட்சியை பார்த்து அறிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு கேடுகட்டவனத்துக்கு முதல்வரை வச்சுருந்தோமா, அவன் வந்து இதுக்கு அந்த அவங்களுக்கு நியாயம் வழங்கலை. அது நியாயம் வழங்குறதுன்னு செஞ்சதே இவர் தான். மீறினாங்கன்னா அந்த ஸ்டைலைட் முதலாளிக்கு சாதகமாக இருப்பதற்காக வேண்டி அந்த வேதாந்தாவுடைய நிறுவனம் அது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி சுட்டுத்தள்ளு, அப்போ தான் எதிர்க்க மாட்டாங்கன்னு இவருடைய டைரக்ஷன் இல்லாமல் நடந்தே இருக்காது. அதனால் அந்த மக்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காது. அப்போ மக்களுடைய ஒரு போராட்டத்தின் நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் வைக்கிறாங்க. இதை விசாரிக்கணும், போலீஸ் வந்து தற்காப்புக்கு தான் சுட்டாங்களா, சட்டவிரோதமாக சுட்டிருக்கிறாங்களா, எந்த ரீசன் இல்லாமல் சுட்டிருக்கிறாங்களா என்பதை விசாரிப்பதற்காக வேண்டி 2018 ஜூன் மாதம் 4ஆம் தேதி கமிஷன் அமைக்கிறாங்க. மே மாதம் நடந்ததுக்கு ஜூன் மாதம் கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த கமிஷனில் வந்து ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க. அவங்க என்னால் நியமித்தாங்கன்னு கேட்டால் நம்ம ஆட்சி தானே, நம்ம சொல்கிற மாதிரி தான் அறிக்கை எழுதி தருவாங்கன்னு நினைத்து கொண்டு நினைஞ்சாங்க, அவங்கள நியமித்தாங்க. அப்படி தான் நியமிப்பாங்க. ஆட்சியாளர்கள் வந்து கமிஷன் எதுக்கு போடுறாங்கன்னா அவங்க மாட்டிக்கிடுவாங்கன்னா கமிஷன் போட மாட்டாங்க. மகையில் ஆட்சி இருக்குது, நம்ம கமிஷன் அமைச்சிருக்கிறோம், நமக்கு சாதகமாக என்ன செய்வோம் அந்த அறிக்கை வரும்னு செஞ்சாங்க. ஆட்சி போயிடுச்சா, அதுக்கப்புறம் கமிஷன் தொடர்ந்துச்சு. இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால் அந்த அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க, நீதிபதி, முன்னாள் நீதிபதி, இந்த கமிஷன் தலைவராக இருந்தவங்க முதல்வர்கிட்ட அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் போலீஸார் சுட்ட விஷயங்களை எல்லாம் எடுக்கிறாங்க. மறைஞ்சிருந்து போலீஸார் சுட்டாங்க. முதல் விஷயம், மறைஞ்சிருந்து சுட்டா என்ன அர்த்தம், எதுக்க வர்றான், அடிக்க வர்றான், தாக்க வர்றான்னா மறைஞ்சு சுட வேண்டியதில்லை, ஒளிஞ்சு இருந்து கொண்டு சுடணும்டே சுடுறது, மக்களை பீதி ஏற்படுத்தினவங்க தான் சுட்டார்கள். அந்த அம்மாவுடைய ரிப்போர்ட்டு சாராம்சம் எப்படி வருதுன்னா, போலீஸார் மறைந்து இருந்து சுட்டார்கள், குண்டுவது தெரியாமல் போராட்டக்காரர்கள் சிதறி ஓடினார்கள். மறைஞ்சு சுட்டதுனால அந்த குண்டு வருதுன்னு எங்கிட்டு வரும் தெரியல, சிதறி ஓடுறார்கள். அப்போ ஓடக்கூடிய மக்கள் மீது தான் இவங்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் மறைந்திருந்து நடத்தியிருக்கிறார்கள். மறைஞ்சு நடத்தினால என்ன அர்த்தம், இவங்களை தாக்க வரும்போது திருப்பி தாக்குனது அல்ல இது. அதுக்கு தான் போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது தேவைப்பட்டா. அது மாதிரி இல்லாமல் பூங்கா, அங்கே ஒரு பூங்கா இருக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அறிக்கையில். பூங்காவில் ஒளிஞ்சிருந்து சுட்டார்கள். சில துப்பாக்கி சூடுகள் பூங்காவிலேருந்து சுடுறாங்க. பூங்காவிலேருந்து ஏன் சுடுற, அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கிறான், பூங்காவிலேருந்து சுடுவதா அர்த்தம், சுடணும்னு சுட்டுருக்குறாங்க. அதே மாதிரி கலைந்து ஓடுறாங்கல்ல, ஓடுற மக்கள் மீது துப்பாக்கி சூடு, ஓடுறவர்கள் மீது துப்பாக்கி நடத்தக்கூடாது, ஓடுனா விரட்டிட்டு தான் போகணும், அது நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுடுவதற்கு பயன்படுத்தினதெல்லாம் தொலைவிலிருந்து சுடக்கூடியது. துப்பாக்கி எதுக்க வர்றான்னா இப்படி சுடணும், அது ஓகே. தொலைவில் இருந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுடுறதுக்கு துப்பாக்கி சுட்டா என்ன அர்த்தம், அப்போ அந்த மக்களால் பிரச்சனைக்காக சுடலை, தூரத்தில் சுட்டுருக்குறாங்க. அதாவது தொலைவில் இருந்து தான் அந்த துப்பாக்கி சுடக்கூடிய துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த புல்லட்டை வைத்து அந்த உடம்புல எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்து நிபுணரோட ஆய்வை வச்சு அந்த அம்மா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து போலீஸாருக்கு எந்த படுகாயமும் இல்லை. போலீஸை தாக்க வந்தாலும் சுட்டோங்கிறாங்க இல்லை, அவன் தாக்க வந்திருந்தால் ஒரு கல்லறிப்பட்டால் மண்டையில் அதை ஒன்று இருக்கணும்ல. போலீஸாருக்கு எந்த ஒரு காயமும் இல்லை. அதே மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அறிக்கையில், போலீஸாரின் துப்பாக்கி சூடு கொடூரமான செயல், வரம்புகளை மீறி செயல்பட்டுள்ளார்கள், காவல்துறை தலைமையின் அப்பட்டமான தோல்வி என்றெல்லாம் அந்த கடுமையாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். கலெக்டர் இருக்கார்ல, அவரை தான் சந்திக்கிறதுக்கு மக்கள் வர்றாங்க. இந்த ஆள் அந்த ஸ்பாட்டுக்கே வராமல் கோயில்பேட்டில் உட்காந்துக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டார். ஒரு கலெக்டர் வந்து இதை சந்திச்சிருந்தால் பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். மக்களை சந்திக்க மறுத்து இருக்கார் யார், கலெக்டர் வெங்கடேசனுங்கிறவர். அதே மாதிரி கோயில்பேட்டில் இருந்துட்டார் அவர். அதே மாதிரி வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறார், ஒரு துணை அதிகாரியை போய் நீ தலைமை தாங்கி பேசிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார்.
இதெல்லாம் மக்களுடைய கோபத்தை வந்து தணிக்காது, அதிகப்படுத்தும். அதை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த சுட்டதில் சுடலை கண்ணுன்னு ஒரு போலீஸ்காரர், அவர் மாத்திரம் 17 ரவுண்டு சுடுறாரு. நின்று 17 உயரமாக நின்று சுடுவார் பார்த்தீங்களா, 17 ரவுண்டு சுட்டிருக்காரு. அப்போ இது வந்து இப்போ எல்லா போலீஸாரும் சுட்டா தான் பிரச்சனைக்கு சுடுறாங்கன்னு அர்த்தம். சுடுறதுக்குன்னு ஆட்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்து அவனை உயரமான இடத்துல நிப்பாட்டி வைத்து அங்கேருந்து சரசரன்னு சுட்டுதல் 10 கொஞ்சம் சாவட்டும். அந்த வேதாந்தா நிறுவனம் வந்து நமக்கு என்ன செய்யணும், அந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூட விடக்கூடாது, ஓடி போயிடுவாங்க என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அந்த செய்யணும்னு செஞ்சதான். அரசாங்கம் வந்து அவங்கள பழிவாங்கத்தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் அது போக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதில் என்னென்னு கேட்டால், துணை தாசில்தார் முக்கியமான பங்கு யாருன்னா அந்த கலெக்டர், அவர் கடமை சரியாக செய்யலை. துணை தாசில்தார்கள் சேகர், சந்திரன், கலால் அலுவலர் கண்ணன், இவங்க தான் என்ன செய்கிறது, போலீஸாருக்கு இவங்க என்ன மாதிரி ஆர்டர் கேட்குறாங்க அப்படி கொடுக்குறது. சூடு ஆர்டர் கொடுக்குறது, பேட்டை ஆர்டர் கொடுக்குறதெல்லாம் இவங்க தான் கொடுக்குறது. இது முறைப்படி கொடுக்கல, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக என்ன செய்கிறாங்கன்னா, தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் மக்கள் கூட்டிட்டாங்கன்னொன்னே 3 மாவட்டத்தினுடைய போலீஸ் அங்கே நிற்கிது, 3 அதிகாரிகள். அதில் வந்து தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ், நெல்லை சரக டிஐஜி அப்போ இருந்தவர் கபில்குமாருங்கிறவர், நெல்லை சரக டிஐஜி. இந்த கபில்குமார் தான் சென்னைக்கு மாற்றி வண்ணாரப்பேட்டையில் அடித்தாங்கல்ல நம்மளை, இந்த இதுக்கு ஷாஹின் பாக்கில் அடித்த அவன் ஆள் கபில்குமாருங்கிற, அங்கேயும் சுட்டு கொண்டு விட்டு மக்களை இங்கே நம்மளை அடிக்கிற கொண்டாந்து போட்டாங்க அந்த கபில்குமாருங்கிற ஆள். அதே மாதிரி தூத்துக்குடி எஸ்பி அப்போ மகேந்திரன் இருந்தார், இவர். இன்னும் 17 போலீஸாருமே நடவடிக்கை எடுக்கணும், கலெக்டருமே நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இழப்பீடுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க, நஷ்டஈடு கொடுக்கணும் அந்த கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு. சரி, இப்போ இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, இதில் வந்து இந்த விசாரணையில் வந்து முதல் குற்றவாளி யார், எடப்பாடி தானே. அவரை விசாரிக்கணுமா இல்லையா? ரஜினிகாந்த் வரைக்கும் அவங்க விசாரித்தாங்க. எதுக்கு விசாரித்தாங்க, அவர் அந்த தூத்துக்குடி போயிட்டு வந்து ப்ராப்ளம் எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு பேட்டி கொடுப்பார். ப்ராப்ளம் இந்த போராட்டமாக சுட்டதை அவர் நியாயப்படுத்தி பேசுவார். அப்போ இதை பற்றி உனக்கு என்ன விவரம் தெரியுங்கிறதுக்காக வேண்டி அவரை கூப்பிட்டு இந்த கமிஷனில் விசாரிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பா, யாரை கேட்டு செஞ்சுருப்பாங்க, யார் போலீஸ் துறை மந்திரி, அவரை பற்றி உன்னையும் காணாம். அவர் விசாரிக்கணுமா இல்லையா? அப்போ இதில் முழு குற்றவாளி இந்த கொலகாரம் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இந்த ஆளுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்க கொடுத்துட்டாங்க. நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க தெரியுமா, இடமாற்றம் செய்வாங்க. அறிக்கையை கொடுத்துட்டா இங்கே உள்ளவர் அங்கே இதான் நடவடிக்கையா, அல்லது என்ன செய்வாங்க, ஒரு 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் நடவடிக்கையா? அந்த போன 13 உயிர்கள் போனதுக்கு வந்து இதான் தீர்வா? அப்போ அறிக்கை கொடுத்து விட்டார்கள். நடவடிக்கை என்று சொன்னால் எல்லாரையும் கைது பண்ணணும். கொலை செஞ்சுருக்கிறாங்க. சாதாரண ஒரு மனிதன் கொலை செஞ்சால் என்ன செய்வீங்க, நான் கொலை செஞ்சால் என்ன செய்வீங்க, நீங்கள் கொலை செஞ்சால் என்ன செய்வாங்க? ஒரு மனிதனை கொலை செய்த சம்பவம் தானே தவிர அதிகாரத்தை மீறினாங்க என்பதற்காக சட்ட நடவடிக்கையின் போது செத்த சாவு இல்லை. இது கொல்றதுக்காக கொண்டு மக்களை கொல்லணும், அந்த நிறுவனத்தை காப்பாற்றணும், கொன்று பயங்காட்டணும் என்பதற்கு செஞ்சாங்கன்னு அப்பட்டமாக தெரியும். இந்த கமிஷன் வேற உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்பவும் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு கமிஷன் வந்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். கமிஷன் அறிக்கை தெளிவாக சொல்கிற காரணத்தினால இந்த 17 போலீஸார், இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அனைவரையும் டிஸ்மிஸ் பண்ணி கைது பண்ணி வழக்கு போட்டு கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அந்த கொலை வழக்கை நடத்தி அதுக்கு தண்டனை பிறகு வரும். வழக்கு போட்டாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இந்த கொலைக்கு என்ன தண்டனை, அந்த தண்டனை அவன் அனுபவிக்கணும். அந்த மாதிரி இந்த அரசாங்கம் செஞ்சாதான் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயவான்களுக்கும் என்ன செய்யும், திருப்தி அளிக்கும். இதை கண்துடைப்பாக சும்மா நடவடிக்கை எடுத்தோன்னு பேரில் இடமாற்றம், சஸ்பெண்ட் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா முடியாது. இது போக எடப்பாடி கைது செய்யலாம். ஏன்னாட்டா அவரை போலீஸ் மந்திரி மீறலாம் இது நடக்க முடியாது. அந்த எப்படிலாம் சுடுவதற்கு தனி வாகனத்தை கொண்டு வர்றாங்க, அதுக்கு மேலே ஏறுறாங்க, உயரமான இடத்துலேருந்து அவன் சுடுறான், மஞ்சள் சட்டை போட்டுலாம் பார்த்துருப்பிய. அப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடக்குமா? இதெல்லாம் கவர்மெண்ட் ஆதரவு இல்லாமல் முதல்வர் ஒத்துக்குருவார நினைக்காம செய்வாங்க. நீ செய்கிறது செய்யன்னு சிக்னல் கொடுத்தாச்சு. அதனால் எடப்பாடி என்ன செய்யணும், எடப்பாடி இந்த கொலை செய்கிறதுக்கு பயப்படாத ஒரு ஆள் தான். என்னென்ன ஜெயலலிதாவுடைய வீட்டில் போய் கொலை செஞ்சாங்க, அது யாருக்கெல்லாம் தெரியுமா? அவனையெல்லாம் கொலை பண்ண வரிசையா அந்த கேஸில் அநேகமாக உள்ளே போகிறதுக்கு இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி கொலை பாதகத்துக்கு பயப்படாத ஒரு ஆளாக இருக்கிறதுனால இந்த கேஸில் என்ன செய்யணும், அவரை கைது பண்ணணும். கைது பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். அதுதான் அந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய நீதியாக இருக்கும் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம்.